வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில். விவேகானந்தர் 27 ஜான்வரி 1897 ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்து ராமநாத சுவாமியை வணங்கி ஆற்றிய சொற்றொழிவில் அன்புதான் சமயம், உடல் உள்ளம் இரண்டும் சுத்தமில்லாமல் சிவனை வழிபடுவதால் ஒரு பலனும் இல்லை. எனவே உடல் மற்றும் மன சுத்தத்துடன் தன்னை பிரார்த்திப்பவர்களின் கோரிக்கைகளுக்கு சிவன் செவிசாய்க்கிறார் அப்படின்ற அந்த செய்தி அப்படியே அவங்க கல்வெட்டாக பொறிச்சு வச்சுருக்கிறாங்க. அதை தாண்டி தான் நம்ம கோயிலையே நுழையிறோம். மிக அற்புதமாக, மிக சீரிய சிந்தனையுடன் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய அந்த உரையை இந்த கோயில் நுழைவாயிலில் போட்டிருக்கிறது. மிக மிக பொருத்தமாக இருக்கிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர், அப்பர் ஆகியோரின் பாடல் பெற்ற இத்தலம் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் இராவணனை கொன்ற பாவம் தீர இராமன் வழிபட்டார். இக்கோயிலின் மூலவர் பெயர் ராமநாத சுவாமி, அம்மன் பெயர் பர்வதவர்தினி. மூலவர் சீதையால் உருவாக்கப்பட்ட மணல் லிங்கம். சீதையால் உருவாக்கப்பட்டதுனால இத்திருக்கோயில் யுகங்களை தாண்டி இருக்கும் ஒரு கோவில். 1000 வருஷம்லாம் இல்லை, 2000 வருஷம்லாம் இல்லை, அதற்கு முன்னால் யுகங்களை தாண்டி ராமர் அவதாரத்தில் நடந்த இத்திருக்கோயில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்றப்போ எவ்வளோ பெருமை மிக்க கோயில். இதை நமக்கெல்லாம் இவ்வளவு சிறப்பாக கட்டி நமக்கு கொடுத்திருக்கிற மன்னர்கள், அவங்களுக்கு பெரிய ஒரு நமஸ்காரம், கோடி நன்றிகள் சொல்ல வேண்டும். குறிப்பாக இன்று வரைக்கும் இதை பாதுகாத்து கொண்டிருக்கிற, இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதிகாரிகள், மன்னர்கள், குறிப்பாக ராமநாதபுரம் மன்னர்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள், நன்றிகள். இந்த ராஜாக்கள் எல்லாரையுமே அந்த இதில் வச்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க மன்னராட்சியில் இதெல்லாம் பாதுகாத்து கட்டினதுனால தான் இன்று வரைக்கும் உலகத்தில் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற கோவில்களில் இதுவும் ஒன்று. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் காரிடார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த மேலே இருக்கிற கோவில் கோபுரம், கோவில் பிரகாரத்தில் இருக்கிற சிற்பங்கள், இதெல்லாம் அதி அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம். இன்று பல பாகங்கள்லேருந்து, நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்திலேருந்தே மக்கள் எல்லாம் வந்து திருக்கோயிலை, இறைவனை வணங்கி செல்வதற்கு இந்த மன்னர்கள் தான் காரணம். அதனால் கண்டிப்பாக இந்த மன்னர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அனைத்து அடியார்களும் இத்திருக்கோயிலுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் இந்த பதிவு. இராவணனிடமிருந்து சீதையை மீட்க இராவணனிடம் போர் புரிந்து அவனை கொன்றார் ராமன். ராவணன் பிராமணன் ஆதலால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரக்கூடாது என்பதற்காகவும் இராவணனை கொன்ற பாவத்தினை நீங்க ராமன் மணலால் ஆன லிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்தார். எனவே ராமனே ஈஸ்வரனை வணங்கியதால் இக்கோயில் மூலவர் சிவபெருமானுக்கு இராமநாத சுவாமி என்றும் ராமேஸ்வரம், அதாவது இராம ஈஸ்வரம் என்றும் பெயர் பெற்றது. இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வு வளம் பெறும் என்பது இந்து தர்ம நம்பிக்கை. இதுதான் ரொம்ப ஃபேமஸான அந்த 3வது பிரகாரம். கண்டிப்பாக இந்த இடத்துல நிற்கிறப்பவே நமக்கு ஒரு பெருமை, ஒரு கர்வம் வருது. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் டெம்பிள் காரிடார் அப்படின்னு ஸ்கூல் டேஸில் படித்தது. அந்த குவிஸெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணினது. இன்று அதிலேயே நம்ம நிற்கிறப்போ ஒரு மகிழ்ச்சி, அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறப்போ அதை விட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம் முன்னோர்கள் கட்டினது, ஏதோ வேற்று கிரகத்தில் இருந்து வந்து கட்டிட்டு போகலை. இதெல்லாம் நம் முன்னோர்கள் கட்டியது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த காலத்தில் யார் யாரோ என்னென்னமோலாம் சொல்கிறதுல, இந்த சொல்லுவாங்களே சந்தில் சிந்து பாயிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ காமிக்கிறோன்னு சொல்லிட்டு வேற்று கிரகவாசிகள் வந்து இதெல்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் அதை வேறு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வேறு மதத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பேசுகிறது, இல்லை இந்துக்கள்லேயே இருக்கிறவங்க விஷயம் தெரியாதவங்க இந்த மாதிரி பேசுகிறது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்துக்கள் நமது பெருமையை, நமது முன்னோர்களின் பெருமையை அழிப்பதற்கு பல விதத்தில், பல கோணங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் இதை மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்குது. இதில் அனைத்தும் நம் முன்னோர்கள் கட்டிய, நமக்காக விட்டு சென்ற பொக்கிஷங்கள். இதை இன்று வரைக்கும் இதை காப்பாற்றிக்கிட்டு இன்று பாருங்கள் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது. இதெல்லாம் இதுதான் கோவில். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஒவ்வொரு கோயிலையும் வச்சுருந்தாங்கங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஏதோ ஒரு 1000 மைலுக்கு அப்பால் உள்ள ஒரு கோயில், கருங்கோயில், கருங்கல்லுக்கு நம்ம வழிபடணும்னு சொல்கிறது இந்து மதம் கிடையாது.
ரொம்ப முக்கியமாக ராமேஸ்வரத்தை பற்றி சொல்கிறப்போ சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ராமேஸ்வரம், காசி எல்லாமே கனெக்டடாக நாம் யாத்திரைகள் வைத்திருக்கிறோம். ஏதோ ஒரு கோயிலுக்கு மட்டும் நாம் பூஜை பண்ணுறது கிடையாது. அந்த திக்கை நோக்கி பண்ணுற மதம் கிடையாது இந்து மதம். எல்லா ஊர்லேயும் இருக்கிற எல்லா இறைவனையும் வழிபடு அப்படின்னு சொல்கிறதுனால தான் கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாங்க. காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி சென்று கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து காசியிலிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்போது தான் அந்த யாத்திரையை பூர்த்தியாகுது. பார்த்தீங்க அப்படின்னா கோதண்டராமர் சன்னதி காசி மடத்தோடது ராமேஸ்வரத்தில் இருக்குது. இதுதாங்க சனாதனம், இதுதான் பாரத தேசத்தின் சிறப்பு. இங்கு கோயில் கொண்டுள்ள அம்மன் பெயர் பர்வதவர்தினி அம்மன். பர்வதவர்தினி அம்பிகை பீடத்துக்கு கீழே ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீசக்கரம் உள்ளது. அம்மன் சன்னதியில் பிரகாரத்தில் வீடணன் அமைத்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார். இத்திருக்கோயிலில்தான் பதஞ்சலி முனிவர் இல்லை சித்தர் அவரின் சமாதி உள்ளதாக நம்பப்படுகிறது. ஸோ காலையில் கர்ப்பகிரகத்தில் உள்ள ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்படிகலிங்கத்திற்கு நாள்தோறும் ஏர்லி மார்னிங்கில் 5 மணி போல் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம படித்தோம். இத்திருக்கோயிலில் அக்னி தீர்த்தத்தோட 22 தீர்த்தங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. பக்தர்கள் ஹிந்திக்காரங்க நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லா உலகத்துலேருந்து அடியார்கள் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராட வேண்டும் அப்படின்னு வந்துட்டு இருக்கிறாங்க. அதற்கான அருமையான ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கோயில் நிர்வாகம். சிறப்புமிக்க இத்திருக்கோயிலில் வீற்றிருக்கும் நந்தி 17 அடி உயரம், 22 அடி நீளம் மற்றும் 12 அடி அகலம் கொண்டது. இதற்கெல்லாம் பலர் இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. மன்னராட்சியிலையும் சரி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எப்போதுமே கோயில்களுக்கு அள்ளி வழங்குறவங்க அவங்களும் இந்த திருக்கோயிலுக்கு நிறைய பணி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கோயில் பிரகாரம் வெளியில் எத்தனை விதமான வியாபாரிகள் இந்த திருக்கோயில் மூலமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த இதை காட்சிப்படுத்துகிறப்போ எனக்கு தோன்றியது என்னென்றால், இந்த ஆக்கிரமிப்புகளை வெளியேற்றுவதில் நிர்வாகம் சிறப்பான பணி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா எனக்கு தோணிச்சுது. நான் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி ஆக வேண்டும். வியாபாரம் அப்படின்ற பேரில் பல கோயில்களில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் நிலத்தையே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கோயிலை ஒட்டினா போலவே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறத நிர்வாகம் பண்ணுறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மன்னராட்சியில் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னே கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இந்த பாரத தேசத்தின் யூனிட்டி அப்படின்றது சொல்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அவங்களோட சிற்றுண்டி ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சுருக்க பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஹிந்தி, மலையாளம், ராஜஸ்தான் அப்படின்னு. ஸோ இதுதான் சனாதன தர்மம், இதுதான் பாரத தேசம். இங்கேருந்து அங்கே போகிறது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு கோயிலுக்கு யாத்திரை போகிறது, அங்கே இருக்கிறவங்க இங்கே வர்றது அப்படின்னு. மகாராணா பிரதாப் ராஜஸ்தான் ஒரு ராஜாவை ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கிறது, அதுவும் தமிழ்நாட்டில் அப்படின்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாம் அதை பண்ணணும். ராஜராஜ சோழனையும் பாண்டியர்களையும் சேரர்களையும் மன்னர்களை நம்ம கொண்டாட வேண்டும். அவங்கக்கிட்டேருந்து இதை கற்றுக்கணும். வீர சிவாஜியை வச்சுருக்கிறாங்க ராமேஸ்வரத்தில் ஹிந்திக்காரங்க. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆயிரம் கோயிலை கட்டின ராஜராஜ சோழனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சோழர்களுக்கு என்ன பண்ணுறோம்? இதுதான் சிந்திக்க வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மடமும் அங்கே இருந்தது. அங்கு செல்வதற்கும் ஒரு அருள் கிடைத்தது. சனாதன தர்மத்தில் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று தான் தெற்கில் இருக்குது தமிழ்நாட்டில், அது ராமேஸ்வரம். அதேமாதிரி 4 தாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புனிதமான கோவில்கள், அதில் ஒன்று ராமேஸ்வரம், மற்றொன்று துவாரகாவிலும், பூரி ஜெகநாதும், மற்றது பத்ரிநாத்திலும் இருக்கிறது. இத்திருக்கோயிலை அருணகிரிநாதர், தாயுமானவர், முத்துசுவாமி தீட்சிதர் என பல அருளாளர்கள் பாடியுள்ளார்கள். ஸோ இவ்வாறான புனிதமான இந்த ராமேஸ்வர திருக்கோயிலை அனைவரும் சென்று தரிசிப்போம். ஓம் நம சிவாயா. ஓம் நாராயணாய.